வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கை ரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனை பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஹாஸ்டல்ல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். மிதுன ராசி 2026 ஜூலை இந்த மாதத்துல இந்த வீக்ல நம்ம மிதுன ராசியில பிறந்து இருக்கிறவரை ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சூரியன் ராசியில இருக்கிறது தேர்ட் லார்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், தலைவலி, ஹெட்ஏக்கு, இந்த மைக்ரேனு, அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங், ஒரு மாதிரி ப்ரெஷர் கிரியேட் ஆகுறது, ஆங்ஸைட்டி இஷ்யூஸு, இது எல்லாமே நிறைய நடக்கும், நிறைய இருக்கும். இந்த டைம்ல ரொம்ப நீங்க கேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2வது பாவத்தில் இருக்கிற குரு கிரகம், புத கிரகம், 2 கிரகங்கள்னால ஃபைனான்சியல் சக்சஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, புதுசான ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்களா, இருக்கிற பிசினஸ்லயே பெருசாக்கி ஏதாவது பண்ண போறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் உண்டு. பண்ணுங்க. சக்சஸ் அதிகமா இருக்கு, ஃபைனான்சியல் சக்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் சில பேர் ஜாப் விட்டுட்டு பிசினஸ் போலான்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவருக்கு எல்லாருக்குமே மிதுன ராசியில பிறந்திருந்தா கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. 3வது வீட்டில் இருக்கிற கேது சுக்கிரன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காதல் வாழ்க்கையில பிரச்சனை கண்டிப்பா வரும். பிரேக்கப் சான்சஸ் அதிகமா இருக்கு மிதுன ராசியில பிறந்தவருக்கு. இது வரைக்கும் நல்லாவே இருக்கும், போயிட்டு இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப். அப்போ இப்போ வந்துருச்சு சண்டை, இப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, எப்போவோ நடந்த விஷயம் பத்தி பேசி இப்ப பிரச்சனை வந்துடும், பிரேக்கப் ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப ஜாகிரதா இருங்க. கம்யூனிகேஷன் மேல இன்னைக்கு கண்ட்ரோல் வைக்கணும். எதுக்குன்னா, நான் ஒரு கண்ட்ரோல் தப்பி பேசும்போது என்னென்ன பேசிடுவோம் யூஸ்வலா. அது நம்ம மனசுல இருக்காது, அடுத்தவர் அரெக்ட் பண்றதுக்கு கூட இல்லை. அது அந்த டைம் பீரியட்ல வந்துடும். ஆனாலும் கூட அந்த டைம்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் நல்லது. எதுக்குன்னா, பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு சரி பண்ண முடியாது. இப்போ இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க தசம பாவத்தை நம்ம பார்த்தா அஷ்டமாதிபதி தசமத்துல இருக்கிறது கரியர்ல நிஜமான பிரச்சனைகள் வரும். உங்க விட வயசுல அதிகமானவர்னாலதான் பிரச்சனை வரும். டாமினேஷன், டென்ஷன்ஸ், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஜாப்ல இருந்து வெளியே வர்ற சூழ்நிலை கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஜாகிரதையா இருங்க. நவம் பாவத்தில் ராகுனாலே உங்க அப்பாவுக்கு கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஜாகிரதையா இருங்க. அது பெருசான பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மேனேஜபிள் தான். கரியர்ல ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும், நெகட்டிவான சேஞ்சஸ். ஜாப் பண்றதுக்கு சரியான டைம் நேரம் கிடையாது. பிசினஸ்ல சக்சஸ் இருக்கும், நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல சக்சஸ் இருக்கும். ஆனா 11th ஹவுஸ் 12வது பாவத்தில் இருக்கிற லாஸ் ஆகும். இருக்கிற பிசினஸ் பண்ணுங்க, கண்டினியூஸா போங்க. ஆனா இங்க நீங்க எப்பவும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நிறைய பேர் இந்த கேம்பிளிங் பிசினஸ் நினைப்பாங்க. கேம்பிளிங் இல்ல, பிசினஸ் தான் பண்ணணும். ஆனா பிசினஸ் பண்றதுக்கு இந்த டைம் பாசிட்டிவ் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.